My YouTube channel Pack Your Foods. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கார்லிக் வந்து எப்படி ஈஸியாக நம்ம தோல் நீக்கலான்னு பார்க்கலாம். அதாவது நம்ம கையில் வந்து நகை வச்சுட்டு நிறைய பேர் இதுக்காகவே நகை வளர்த்து பூண்டு உரிப்பாங்க. நம்ம ஈஸியாக இதை எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நியூ டெக்னிக் அன்லாக்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பூண்டு எப்படி உரிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி பூண்டு இருக்கா, பூண்டு எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பல்லப்பெல்லாம் கையில் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு எல்லா பல்லையும் பிரித்து போட்டுருங்க. ஒரு 4 பல் போல் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பூண்டு இப்படி இருக்கா, இதில் வந்து சென்டரில் நம்ம வந்து ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு இப்படி நம்ம நடுவில் இப்படி கிரேவ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பூண்டு ஈஸியாக 2 பக்கமும் நம்மளுக்கு தோல் எடுத்துடலாம். ஸோ 2 பக்கமும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா டிஷ்ஷுக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துகிட்டு இதோ இங்கே பாருங்கள், சென்டரில் இப்படி ஒரு நடுவில் இப்படி வச்சு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆக கட் பண்ணுவேனே பாருங்கள், இப்படி வந்துடும், இப்படி தனியாக வந்துடும் பூண்டு தோல். இது வந்து கிச்சன் டிப்ஸ். ஸோ பாருங்கள், பூண்டு 2ஆக இப்போ வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், தோல் மட்டும் எடுத்துடணும். ஸோ தோல் எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும், அதுவே வெளியே வந்துடும். ஸோ பாருங்கள், ஈஸி டெக்னிக் அன்லாக். கார்லிக்கோட நம்ம தோலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ பாருங்கள், 2ஆக கட் பண்ணிங்கன்னா இப்படி போடணும். இப்படி பண்ணிவிட்டு உடனே இப்படினாலே வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம இப்போ பூண்டு உரிச்சிட்டோம். இதை நம்ம எல்லா டிஷ்ஷுக்கும், குழம்புக்கு, முக்கியமான டிஷ்ஷுக்கெலாம் அப்படியே இப்படி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்படி தான் நம்ம பூண்டு தோல் உரிக்கிறோம். உரிச்சிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு எந்த டிஷ்ஷுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிச்சன் டிப்ஸ் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக் எப்படி உரிக்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் கற்றுக்கிட்டோம். ஸோ பாய்.